ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும், சேவாதிரி ஆத்மாக்களுக்கும், பரிஸ்தா ஆத்மாக்களுக்கும், தேவதை ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். அதன் கூடவே பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு எல்லோருமே உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் மாட்டு பொங்கலை கொண்டாடுவார்கள். ஏனென்றால் மாடு ஒரு அழகான ஒரு இயற்கையினுடைய நம்ம அழகாக புரிந்து கொள்ளும், மனித ஆத்மாக்குடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு எது என்றால் நம்முடைய சில இடத்துல வந்து கூட தெய்வமாக வணங்குகின்றார்கள் அந்த விலங்கு, மாடுகள் எல்லாத்துக்குமே சரி பூஜிக்கின்றார்கள். நிறைய இன்னைக்கு பார்த்தேன் நான் வில்லேஜில் எல்லாமே அழகாக அதற்கு நல்லா பூஜை செய்து நல்லா கொண்டாட்டமாக இருந்தது. பொங்கல், மாட்டு பொங்கல் சூப்பராக இருந்தது. அந்த வகையில் இந்த மெசேஜில் மேலே இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ் வந்து ருக்மணி தாதி கிட்ட தீதி பாண்டவாவில் இருக்காங்க, டிரான்ஸ் மெசேஜ் போகிறாங்க. அவர்கள் சொன்ன ஒரு அழகான இந்தியில் மெசேஜ் தமிழில் வந்தது. ஒரு 2-3 நாளாக வந்து வள ஓடி இருக்குது, எல்லா குரூப்பில் வந்தது. நல்லா சீக்ரெட் வதனத்தில் போயிட்டு பாபாவிடம் கேட்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு இயற்கையான பனி மலையில் ஒரு கோயில் திறந்திருக்கின்றது, அது மூடப்படுகின்றது. பிறகு இன்னொரு கோயில் திறக்கப்படுகிறது, அதில் பக்தர்கள் நிறைய ஓடி வருகின்றார்கள், மூடப்படுகின்றது. நிறைய அர்ச்சனை அந்த அந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார், மூடப்படுகின்றது. அது பக்தியிலே அப்படி என்று சூட்சமாக சொல்லப்பட்டுள்ளது அந்த டிரான்ஸ் மெசேஜில். இங்கும் கூட அப்படியே தான். அது பக்திக்கே அவ்வளோ யார் வந்தாலும் திறக்கப்படாது, அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனுடைய உதாரணத்தை கொடுத்து நமக்கும் கொடுத்துருக்கின்றார் பாபா இஷாரா. 2020 முடிந்தது, 2021 ஆரம்பமாகிவிட்டது. நம்முடைய செயல் இப்போ என்னவாக இருக்கின்றது? ஏற்கனவே பாபா நிறைய 63 ஜென்மங்களை நிறைய வீண் பண்ணிவிட்டீர்கள். இப்போ சங்கமயுகம் என்பது வைராக்கியமுடைய ஒரு யுகம். அதனால் நேரத்தை வந்து பொன் பொருளாக மாற்றி சிரேஷ்டமான செயல்களை செய்து நீங்கள் நினைவார்த்தத்தை உருவாக்க வேண்டும் என்று சிக்னல் கொடுத்து விட்டார். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாது, சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள், விளையாட்டுத்தனமாக இருக்காதீர்கள், முழு மூச்சியாக சம்பூர்ணமாக வேண்டும் என்று அழகாக சிக்னல் கொடுத்து விட்டாச்சு. ஸோ நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் பாபாவுக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு முரளியில் பாருங்கள், நிறைய பட்டங்கள் என்னென்ன இருக்கிறதோ நீங்கள் எல்லாம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டார் பாபா. அதனால் ஏகாந்தவாசியாக இருந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், அமைதியை கொடுக்கணும், என்னென்ன பாபாவுடைய பொக்கிஷம் இருக்குதோ எல்லாவற்றையும் கொடுக்கணும். அதுக்கு நாம் நிறைய பயிற்சி செய்திருக்கணும். இரவும் பகலாக கண் விழித்து நாம் பாபாவுடைய நினைவிலிருந்து அதை நாம் முழுமையாக பெற்று மற்றவர்களுக்கும் ஞான தானத்தை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் இந்த சங்கமுகத்தினுடைய மகத்தை புரிந்து கொண்டு நாம் எல்லோருமே என்னவாக வேண்டும், சம்பூர்ணம் ஆக வேண்டும். அதே போல் நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த சங்கமம் என்பது ஒரே சமயத்தில் 3 தர்மங்கள் உருவாக்கப்படுகின்றது. அதாவது நாம் ஏற்கனவே கலியுகத்திலிருந்து மனிதனிலிருந்து பிராமணன் ஆகிவிட்டோம், பிராமணனிலிருந்து பரிசாக ஆகணும், பரிசாவிலிருந்து தேவதை ஆகணும். இப்படியாக ஒரே சமயத்தில் 3 தர்மங்கள் உருவாக்கப்படுகிறது. அதன் கூடவே பிராமண தர்மம், தேவதா தர்மம், திரேதா சத்திரிய தர்மத்தை 3 சமயம் நடந்து கொண்டிருக்கின்றது. 3 ஒரே சமயத்தில் உருவாக்குகின்றார் இந்த பழைய உடலை பயன்படுத்தி. அதனால் நாம் எப்பொழுதுமே அந்த தேவதை ஆவதற்கு முதல் தகுதி வந்து நாம் பரிசாவாக வாழ வேண்டும். கடவுளுக்கு அடுத்த நிலை எதுவென்றால் பரிசா, மினுமினுக்கக்கூடிய லைட்டாக இருக்கக்கூடிய பரிசா ஒளி உடல். அதனுடைய அனுபவத்தில் நாம் தினம் தினம் வாழ்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நொடியில் மேலே போகணும், இல்லை ஒரு நொடியில் அங்கிருந்து கீழே வரணும். எப்படியாக இருந்தாலும் அந்த பரிசாவாக வாழ வேண்டும் நாம். அது எப்படி முடியணும்? ஏஞ்சலிக் ட்ரெஸ் வந்து அழுக்கு படியாத ஒரு உடை அப்படி என்று சொல்லலாம். இட் மீன்ஸ் என்னன்னா உயர்ந்த ஸ்திதி. நம்முடைய மனத்தினுடைய எண்ணங்கள் வந்து எப்பொழுதும் அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ். கடவுள் எப்படி இருக்கின்றார், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்பொழுதும் மாறாதவே மாட்டார். அதுபோல் அடுத்த ஒரு நிலை எது என்றால் பரிசா, ஏஞ்சலிக் ட்ரெஸ். அதை நம்ம அடிக்கடி போடணும். போட்டு எல்லாருக்கும் நம் மனதின் மூலமாக சக்திகளை கொடுக்க வேண்டும். ஆஞ்சலிக் ட்ரெஸ் போடணும்.
அடிக்கடி அந்த வெள்ளை உடைய அணிய வேண்டும். அது எப்படி அணியன்னா, அந்த பரிசாவாக இருந்து நம்ம மனதின் மூலமாக அந்த புத்தி மூலமாக பயன்படுத்தி சூட்சும வதனத்தில் நாம் பரிசாவாக வாழ வேண்டும். அது 1 நிமிடமாக இருந்தாலும் சரி, 2 நிமிடம் தான் இருந்தாலும் சரி, 3 நிமிடம் நாம் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும், அனுபவம் செய்ய வேண்டும். அங்கிருந்து நமக்கு பாபாவுடைய சக்தியில வாங்கி கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடிகின்றதா, எம்பாடிமெண்ட் அந்த சொரூபம் ஆக முடிகின்றதா, பரிசாவுடைய சொரூபம். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ்ஸு. அது எப்பொழுதுமே அந்த ட்ரெஸ்ஸு மினுமினுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது நம்முடைய மனதும் சரி. ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ் எதுனா பரிசா ட்ரெஸ் தான் சொல்லலாம். லைட்டாக இருக்கும். அந்த லைட்டை உருவாக்குறதுக்காக நாம் பலவித ஜென்மங்களுடைய கர்ம கணக்கை நாம் தீர்க்க வேண்டும். இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்தை நாம் தியாகம் பண்ணணும், ரெனன்சியேஷன் பண்ணணும். அது முதல்ல இருக்கிறது அந்த ஹெவி வெயிட்டாக இருக்கிறது. ஹெவி வெயிட்லேருந்து நம்ம கண்டிப்பாக அந்த பரிசா நிலையை அனுபவம் செய்ய முடியாது. அதுக்கு முக்கியமாக அந்த பரிசா ஆக முடியாத ஒரு மிகப்பெரியது எதென்றால் லைஃப், அதாவது விகாரங்கள். 5 விகாரம் எத்தனை தெரியும் நமக்கு. அதையெல்லாம் விட்டால் தான் நம்ம அதை லைட்டாக மாற முடியும். அதன் கூடவே 2 விகாரங்கள் இருக்கின்றது, கவனக்குறைவு, சோம்பல். இந்த 7 விகாரங்கள் நாம் விடணும் முதல்ல. அப்போ தான் அந்த லைட்னஸ் கொண்டு வர முடியும், அந்த ஒளியும் சக்தியும் கொடுக்க முடியும், லைட் அண்டு மைட் ஆக முடியும். அதே போல் இந்த பரிசாவுடைய அந்த ஆடை அணியும்னா நெகட்டிவான எண்ணங்கள் வரவே கூடாது. அந்த அந்த எண்ணங்களுடைய அந்த வகையான விதவிதமான எண்ணங்கள் இருக்கின்றது, நெகட்டிவ் எண்ணங்கள். அதெல்லாம் நம்முடைய புத்திக்குள் கொண்டு வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த லைட்னஸ் கொண்டு வரணும், இலகுவாக ஆக முடியும். அதெல்லாம் கொண்டு வர முடிகின்றதா, அதெல்லாம் பார்க்கணும். அதன் கூடவே அந்த வீணான எண்ணங்கள் வரவே விடக்கூடாது. அப்படின்னா நம்ம பரிசாவுடைய அணிய முடியாது. பெரிய டிசீஸு அந்த பாவ கணக்குக்கு இருக்கும், அதை கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆகும். இந்த பரிசா ஆகணும்னு நினைச்சாலே போதும், அந்த பழைய கணக்கெல்லாம் ஒடியாரும். அந்த பாஸ்ட் நினைச்சா வரும். அந்த லேபர் அடிமைத்தனத்தில் நம்ம விடுபடணும். அந்த கவலையிலிருந்து விடுபட்டால் தான் அந்த லைட்னஸை மாற முடியும். அந்த பாவ கணக்கு இதெல்லாம் விட்டால் தான் போக முடியும். மனக்கவலைகள், குழப்பங்கள், பயம், நாம் இறந்து போகக்கூடிய அந்த நிலையை அனுபவம் செய்தால் கண்டிப்பாக அந்த பரிசு அனுபவம் செய்ய முடியாது. அன்னோனுடைய, அதாவது எதுவுமே தெரியாத ஒரு பயம் வரும், ஒரீஸு, அதுமாரி பலவிதமான பாவக்கணக்கில் வரவே கூடாது. நம்ம அதுக்கெல்லாம் நாம் பாபாவுடைய நினைவிலிருந்து பண்ணாதான் அந்த பரிசவுடைய அணிய முடியும். இப்படியாக அந்த பாவக்கணக்கு, அந்த எதிர்காலத்தினுடைய கணக்கு, போன ஜென்மத்தினுடைய கணக்கு எல்லாம் வந்து நிற்கும். இதெல்லாம் நம்ம பாவக்கணக்கில் அடிக்கணும்னா பாபாவுடைய நினைவில் அழித்து விட்டால் தான் இந்த பரிசவுடைய அணிய முடியும். இதுக்காக நம்ம ஸ்பெஷல் புருஷார்த்தம் செய்தால் தான் போக முடியும். அதுக்காக முயற்சி பண்ணணும். அதற்காக தான் பாபா அடிக்கடி சொல்வது, இரவு பகலாக கண்விழித்து என்னை நினைத்து செய்ததால் அந்த பழைய பாவக்கணக்கு, சின்ஃபுல் ஆக்ஷன்ஸு, ஃபோபியாஸு, பயமம், டெத்து, டிசீஸு, இதுமாரி நிறைய வரும். இதெல்லாம் பாபாவுடைய நினைவிலிருந்து அழித்து விட்டு அப்போ தான் பரிசாவாக ஆக முடியும். அதுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட் செய்து புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அதே போல் அந்த லைட் ஆகிறதுக்காக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது, டிசையர், அந்த ஆசைகள். அந்த ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக போகவே முடியாது. அந்த பற்று விடணும். நம்ம அதெல்லாம் போனால் தான் நம்ம மேலே போக முடியும். அதுபோல் அந்த ஆசைகளை விடணும். அப்போ தான் அந்த ஹெவி வெயிட்லேருந்து நம்ம லைட்டாக மேலே போக முடியும். ஆசைகள், அந்த சேவையில் வந்து அது செய்ய முடியல, எனக்கு இது செய்ய முடியல, அவர்கள் நிறைய புருஷார்த்தம் செய்கின்றார்கள், எனக்கும் வர முடியல, அப்படி என்று ஒரு ஆசைகள் பற்று வந்துவிடும்.
அதையெல்லாம் விட்டால் தான் நம்ம லைட்டாக போகணும். நமக்கு என்ன பாபா கொடுத்திருக்கின்றார், நம்முடைய கடமை என்ன இருக்கின்றது இந்த சங்கமுகத்தில். அவர்கள் 18 மணி நேரம் யோகா செய்கின்றார்கள், என்னால் 18 மணி நேரம் யோகா செய்ய முடியல. நமக்கு என்ன அந்த 1 மணி நேரம் யோகா செய்தாலும் பவர்ஃபுல்லாக செய்யலாம். அதற்காக லைட்டாக ஆக வேண்டும். மற்றவர்களை கம்பேர் செய்யக்கூடாது, மற்றவர்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. ஸோ இதுபோல் அந்த டிசையர்ஸ் பற்று இருக்கக்கூடாது, மற்ற மேலே ஆசைகள் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. ஸோ இதுபோல் நம்ம பார்த்து பார்த்து நம்ம செய்து கொண்டே போக வேண்டும். அது நடக்குமா, இது நடக்காதா, அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்முடைய மனதை லைட்டாக வைத்து கொண்டால் அந்த பரிசை அணியலாம். அதே போல் நம்முடைய கர்மேந்திரியங்கள், நம்ம உடம்பினுடைய விஷயம் கூட நமக்கு அங்கே மேலே போகிறது விடாது. அதனால் நம்முடைய கண்ணை செக் பண்ணிக்க வேண்டும், நம்முடைய காது எங்கே வெளியே போகின்றது, நம்முடைய மூக்கு என்ன செல்கின்றது. ஸோ இப்படியே நம்முடைய கர்மேந்திரியங்களை நம்ம செக் பண்ணணும், ஸ்கேன் பண்ணிக்கணும். எங்கெங்கே டிஸ்டர்ப் பண்ணுது, நம்முடைய இதயம் எங்கே ஹார்ட் ப்ராப்ளம் வருது, நம்முடைய கணையம், நம்முடைய எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேன் பண்ணி செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம மேலே போகிறதுக்கு இந்த உடம்பு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அந்த இயற்கையோடு இருக்கணும், அந்த சாப்பாடு வேலை கரெக்டாக பார்க்கணும். ஸோ இது போல் அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும். நல்ல டிசையர்ஸு, பேட் டிசையர்ஸ் இப்படியாக இருக்கின்றது. இந்த உடம்புல அழகாக ஸ்கேன் பண்ணி அந்த லைட்னஸ் கொண்டு வர வேண்டும், முயற்சி பண்ணணும். அதே போல் இந்த சூழ்நிலைகள், இயற்கையினுடைய சூழ்நிலைகளும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். ரொம்ப கவலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலை. சில நேரங்கள் யோகா செய்யும்போது கரண்ட் கட் ஆகும், அப்போ நம்மளால் பாபாவுடைய நினைவு செய்ய முடியாது. மழைகள் வரும், புயல்கள் வரும். இப்படியாக அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த லைட்னஸ் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பனிக்காலம் வரும், அந்த டைமில் யோகாவே செய்ய முடியாது. அதெல்லாம் நாம் கரெக்டாக பிளான் பண்ணி நாம் அந்த லைட்னஸ் கொண்டு வர வேண்டும், அந்த பரிசோடைய அணைய முடியும். அப்புறம் அந்த பழைய சன்ஸ்காரம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நல்லா யோகா பண்ணும், பரிசாக ஆடை அணிந்திருப்போம், உலகத்திற்கு சகாஷ் கொடுக்கும். அந்த சேவை செய்யும்போது பழைய சன்ஸ்காரம் சிங்கம் போல் கடிக்கும் புத்தியை. அப்போ டக்குன்னு கீழே உடைந்துருவோம். ஹெவி வெயிட், அது கூட ரொம்ப ஒரு பாரமான ஒரு நிலையை உருவாக்கும் அந்த பழைய சன்ஸ்காரம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து அந்த பரிசா நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். எப்படி நம்ம சாகாரத்தில் எந்தெந்த வேலைக்கு நம்ம சாப்பிடுறோமோ அதுபோல் அந்த லைட்னஸ், அந்த பரிசா உடைய நாம் அணிய வேண்டும். அடிக்கடி அந்த பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். அதே போல் சோசியல் கண்டிஷன், நம்ம எங்கேயோ ஒரு சேவைக்கு போகிறோம், அந்த டைமில் நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய ஆத்மாக்கள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பஸ்ஸு ப்ராப்ளம் வரும், கார் ப்ராப்ளம் வரும், 2 வீலர் வரும், எல்லாமே அந்தந்த மத பிரச்சாரம் வரும். அதெல்லாம் நாம் தாண்டி அந்த பரிச நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். இது போல நிறைய காரணிகள் இருக்கின்றது. அந்த பரிசாவுடைய அணியன்னா இவ்வளவு தடைகளை தாண்டி போனால் தான் நம்ம அந்த நிலையை அனுபவம் செய்ய முடியும், அந்த பரிச நிலையை அனுபவம் செய்ய முடியும். அதே போல் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் எனக்கு நான் செய்தேன், எனக்கு இவர்கள் செய்யவில்லை, அப்படி இருந்தாலுமே அது அந்த லைட்னஸ் டிஸ்டர்ப் பண்ணும், அந்த பரிச நிலை அனுபவம் செய்ய முடியாது. அதனால் அந்த எதிர்பார்ப்பு யாரிடமே இருக்கக்கூடாது. நான் பாபாவிற்கு மட்டும் சேவை செய்ய வந்துள்ளேன் இந்த சங்கமயுகத்தில், அது மட்டும்தான் எனக்கு பாபா பொறுப்பு கொடுத்திருக்கின்றார், அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன், அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அப்புறம் இன்னொன்று கூட ஒரு காரணம் சொல்லலாம். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு மொபைல் தொலைந்து விட்டாலும் சரி, நமக்கு எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல, இந்த இடம் கிடைக்கல, எனக்கு உட்காரத்து யோகா செய்கிறதுக்கு இடம் கிடைக்கல, மதுபன் போனால் அங்கே பிரச்சனை வருது, அங்கே நிறைய ஆத்மாக்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள், எனக்கு சீட்டு கிடைக்கல, அதனால் அதை கூட டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம பார்த்து நம்ம பிளான் பண்ணி இடத்தை தேர்வு செய்து நம்ம பாபாவுடைய நினைவிலிருந்து இந்த பரிசீலனை அனுபவம் செய்ய வேண்டும். சில சமயத்தில் நம்மளுடைய வண்டியினுடைய கீயை தொலைந்து விட்டாலுமே டிஸ்டர்பன்ஸ் ஆக இருக்கும், அந்த பரிசீலனை அனுபவம் செய்ய முடியாது. இப்படியாக நாம் இந்த ரிலேஷன்ஷிப்பு, ஸோ இதுபோல் அந்த பரிவாரத்தினுடைய தொடர்பு எல்லாத்தையும் கரெக்டாக கச்சிதமாக இருந்தால் அந்த பரிச நிலையை அனுபவம் செய்ய முடியும். அதேபோல் இந்த பிளேசஸ், இது கூட நமக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. நமக்கு மொபைல் ஒரு நாள் இல்லைன்னா கூட நான் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஐயோ மொபைல் போச்சே அப்படின்ற அந்த பரிசீலனை அனுபவம் செய்ய முடியாது. மொபைல் இல்லாவிட்டாலும் சரி, நாம் எப்பொழுதும் அந்த பரிசீலனையுடைய லைட்னஸை நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். அதனால் நம்ம அந்த அந்த நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். நம்முடைய தாட், எண்ணங்கள் அந்த உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அதன் கூடவே நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி கொண்டு வருகின்றோம், உணவு வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய சாப்பிட்டாலுமே அந்த உடம்பு குண்டாக இருந்தாலுமே பிரச்சனை ஆகும். குண்டாக இருந்து மேலே போக முடியாது. நிறைய சாப்பிட்றோம், கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். அதனால் அந்த ஃபுட்டு கரெக்டாக ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடக்கூடாது, மீடியமாக சாப்பிட்டு
அந்த லைட்னஸ் பரிசாக ஆகணும். லைட்டாக சாப்பிட்டா தான் மேலே போக முடியும். ஸோ அதுபோல் இந்த ஃபாஸ்டிங், சில பக்தியிலே வந்து 74 மணி நேரம் வந்து எதுவுமே சாப்பிடவே மாட்டார்கள், தண்ணியும் குடிக்க மாட்டார்கள், எந்த உணவும் அருந்த மாட்டார்கள். பக்தியில் அவ்வளோ பாவனை இருப்பார்கள். அப்போ ஞான மார்க்கத்தில் நம்ம அந்த பரிச நிலை அனுபவம் செய்யணும், எவ்வளோ தியாகம் பண்ணணும். அது நம்ம தண்ணி குடித்தாலுமே அந்த பரிச நிலை அனுபவம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேரை நம்ம பார்த்து பார்த்து அந்த நிர்ஜலா அந்த நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். அந்த விரதம் இருந்து அந்த பரிச நிலையிலிருந்து நாம் எல்லோரும் அந்த சக்திகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். அதற்காக நிறைய ஆத்மாக்கள்லாம் பாருங்கள், 2 நாள் 3 நாள் கூட சாப்பிடாத அந்த பரிச நிலை அனுபவம் செய்வார்கள். ஸோ நாமளும் அதுமாரி செய்து பார்க்க வேண்டும். அது என்னதான் நடக்கிறது? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல இருந்த வீணான அந்த கழிவுகள் எல்லாம் வீணாக போயிடும். வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபுட் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த எனர்ஜி நிறைய தேவைப்படும். அதனால் கம்ப்ளீட்டாக தண்ணி மட்டும் குடிச்சு, ஒரு நாள் முழுவதும் தண்ணி குடிச்சு பாருங்கள், வெறும் தண்ணி மட்டும் குடிக்கணும். அப்போ குடிக்கும்போது எல்லாமே நம்ம உடம்புல இருக்க வீண் எண்ணங்கள் எல்லாமே போயிடும். அப்படியே நெகட்டிவான எண்ணங்கள், வீண் விஷயங்கள், உடம்புல இருக்க டிசீஸு, அந்த விரதம் இருக்கிறதுனால அவ்வளோ பலன் இருக்கும். ஒரு நாளைக்கு தேங்காய் தண்ணி மட்டும் குடிங்க, ஒரு நாள் லெமன் வாட்டர் மட்டும் குடிங்க, ஒரு நாளைக்கு வாட்டர் மெலான், ஒரு நாளைக்கு பழம். ஸோ விதவிதமான நம்ம அந்த ஃபுட்டு வகைகளை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த பரிச நிலையை நம்ம அனுபவம் செய்யலாம். ஹெவி அந்த பூரி, அந்த ஆயில் போட்டு அந்த பூரி சாப்பிடல அவுட்டு தான், அன்னைக்கு யோகமாக வராது, அந்த பரிச நிலையை அனுபவம் செய்ய முடியாது. இப்படியாக நிறைய காரணங்கள் இருந்தது அந்த ஃபுட்டு. அதனால தான் பாபா வந்து அந்த ஃபுட்டு மேலே ரொம்ப கவனம் கொடுப்பார். ஃபுட்டு வந்து ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படி என்று. ஸோ இதுபோல் நாம் பவர்ஃபுல்லாக ஆகணும்னா அந்த பரிச நிலை அனுபவம் செய்யணும். நாம் எப்பொழுதுமே பரிசாவினுடைய நிலையை அனுபவம் செய்துட்டாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவதை நிலை அடைந்து விடலாம். அப்போது நம்ம எவ்வளோ காரணம் இருக்குது பாருங்கள் அந்த லைட்னஸ் கொண்டு வரத்துக்காக. இதெல்லாம் தினம் தினம் இந்த பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். நம்ம பரிச நிலை அனுபவம் செய்யும் பொழுது டக்குன்னு கீழே உடைந்துருவோம். காரணம் வந்து இந்த பழைய சம்ஸ்காரங்கள், இடங்கள், பொருட்கள், மனிதர்கள், பழைய பாவ கணக்குகள், சின்ஃபுல் ஆக்ஷன்ஸு, போபியா எல்லாமே காரணம் இருக்கிறது. இதையெல்லாம் நான் வென்று பண்ணாதான் நம்ம மேலே போக முடியும், அந்த பரிசு நிலை அனுபவம் செய்ய முடியும். அதை அனுபவம் செய்ய முடிகின்றதா அப்படின்னு நம்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவினுடைய ராஜ்யத்தில். லைட்டாக வைத்துக் கொள்ளலாம். ஓம் சாந்தி.